உலகத் தமிழர்களின் உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பச்சை குத்திக் கொள்வது என்பது அரசியல் மூலமாகத்தான் மிக அதிகமாக பரவியது. ஆனால் இந்த பழக்கம் பழங்காலந்தொட்டு பழங்குடி மக்களிடையே இருந்து கூட தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அண்மை காலமாகத்தான் இதை பற்றி அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். பச்சை குத்தி கொள்ளுகிறவர்கள் யார் மீது அபிமானம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உருவங்களையோ அல்லது அவர்களுடைய பெயர்களையோ, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தங்களுடைய பெயர்களையோ அல்லது தாங்கள் வழிபடுகிற தெய்வங்கள் உருவங்களுடைய அந்த தோற்றத்தையோ அல்லது வேறு சில அடையாளங்களையோ இலச்சினைகளையோ முத்திரைகளையோ விதவிதமாக உடலிலே குத்தி கொள்ளுகிறார்கள். யாரை இவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய உருவங்களை குத்தி கொள்ளுகிறவர்கள் கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய உடலிலே அழகான வாசகமாக பதித்து கொண்டிருக்கிறார். மிக புகழ்மிக்கவர். ஆங்கிலத்திலே என்னை கவர்ந்த 2 வாசகங்கள் என்று நான் சொல்ல வேண்டுமானால், நோ தை செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப் என்பது. நோ தை செல்ஃப் என்றால் உன்னை நீ உணர் என்பது. பிலீவ் யுவர் செல்ஃப் உங்களுக்கே புரிந்திருக்கிறது, உங்களை நீங்கள் நம்புங்கள் என்பது. இதில் இந்த 2வது வாசகத்தை ஒரு மிக புகழ்மிக்க ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னுடைய உடலிலே குத்தி கொண்டிருக்கிறார். உலகக்கோப்பை T20 நடந்து கொண்டிருக்கிறது. அரையிறுதிகளிலே நாம் இருக்கிறோம். அதில் விளையாடி கொண்டிருக்கிற இந்திய வீரரான சுரேஷ் ரெய்னா தன்னுடைய வலக்கையிலே இந்த பகுதியிலே ஒரு அருமையான வாசகம், நம் பேசிய வாசகம்தான், பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு என்கிற வாசகத்தை அவர் பச்சை குத்தி இருக்கிறார். அதை ஒரு பேட்டியின் போது பார்வையாளர்களெல்லாம் பார்க்கும்படியாக காண்பிக்கவே செய்தார். மனம் சோர்ந்து போகும்போதெல்லாம் அதை அவர் பார்த்து கொள்வார் போல் தெரிகிறது. அடிக்கடி பார்த்து கொள்வாரா, அவ்வப்போது பார்த்து கொள்வாரா, எப்பொழுதாவது பார்த்து கொள்வாரா என்பது தெரியாது. ஆனால் விளையாட்டின் போது அதை பார்த்து கொண்டதாக நமக்கு தெரியவில்லை. விளையாட்டு என்பது சில நேரங்களிலே உடல் சார்ந்தது, சில நேரங்களிலே மனம் சார்ந்தது, சில நேரங்களிலே ரெண்டும் சார்ந்தது. சதுரங்கம் என்பது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. அதில் அறிவாற்றல் ஒன்றுதான் அதற்கு வேலை, உடலுக்கு வேலை இல்லை. முதுகெலும்பு சரியாக இருந்தால், முதுகு வலிக்கவில்லை என்றால், இடுப்பு வலிக்கவில்லை என்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்க முடிந்தால் அங்கே மனத்திற்குத்தான் வேலை, உடலுக்கு அதிகமான வேலை இல்லை. ஆனால் கிரிக்கெட் என்பது உடலும் மனமும் இணைந்து இயங்குவது. அப்படியானால் அந்த மனத்தை தயார் செய்வதற்காக பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு என்கிற வாசகத்தை சுரேஷ் ரெய்னா பதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் வெற்றிகரமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஆபத்து காலங்களிலே அவர் இந்திய அணியை பல நேரங்களிலே தூக்கி நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த வாசகத்தை, அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை, அதனுடைய பொருளை, அதனுடைய ஆழ்ந்த பொருளை, உட்பொருளை நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் என்னால் நின்று நிலைத்து சாதனை புரிய முடியும், என்னால் என்னிடத்திலே என்ன ஆற்றல்கள் இருக்கின்றனவோ அதை முழுமையாக என்னால் வெளிப்படுத்த முடியும், மிகவும் தேவையான சந்தர்ப்பங்களிலே அதை வெளிப்படுத்த முடியும் என்று எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அவன்தான் வெற்றிகரமான விளையாட்டு வீரனாக இருக்க முடியும். வெற்றி பெற மாட்டேன், சந்தேகமாக இருக்கிறது, நான் ஐயப்பாடாக இருக்கிறது, முடியுமா தெரியவில்லை, ஏதோ முயன்று பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வெற்றி பெறுவது கடினம். நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறவர்களிலே ஒரு 50% கூட தோற்று போகலாம். எல்லாவற்றும் அந்த எண்ணம் மட்டுமே வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியாது. ஆனால் தோல்விதான் அடைவேன் என்று எவன் ஒருவன் முடிவு செய்து விட்டானோ அவன் தப்பித்தவறி கூட வெற்றியை அடைய முடியாது என்பதை உளவியல் வல்லுநர்கள் மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். அண்மையிலே பன்னாட்டு நிறுவனம் ஒன்றிலே பணிபுரிந்த பலருக்கு, சொல்லப்போனால் 1000 பேர்களுக்கு வேலை போய்விட்டது. ஒரே நேரத்திலே அவ்வளவு பேருக்கு வேலை போனதும் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் இடையிலே இருக்கிற ஒரு மாபெரும் பன்னாட்டு நிறுவனம் என்று சொன்னால்
உங்களில் பலர் நேரம் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதிலே வேலை பார்த்தவர்களெல்லாம் மனமுடைந்து போனார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் நிலைகுலைந்து போனார்கள். திக்கற்றவர்களாக, திசை தெரியாதவர்களாக, வருங்காலத்தை எப்படியெல்லாம் நாம் கணக்கிட்டோம், எப்படியெல்லாம் கணிப்பீடு செய்தோம், எல்லாமே போய்விட்டதே என்று ஒரு புரியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பலர். அந்த பகுதியிலே பல பேர் நெசவு தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் இதை நம்பி அந்த நெசவு தொழிலை விட்டு வந்து விட்டார்கள். பலர் அந்த நெசவு தொழிலுக்கே திரும்பி விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு இளைஞர், இன்னும் பலர் இருக்கலாம், நமக்கு தெரிய வந்த ஒரு இளைஞர், புதுச்சேரியைச் சேர்ந்தவர். அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. அந்த பன்னாட்டு நிறுவனத்தாலே அவர் வெளியேற்றப்பட்டார். அவர் பெயர் துரை ராஜலிங்கம் என்பது. இன்றைக்கு அவர் ஒரு தொழிலதிபராக ஆகிவிட்டார். எப்படி என்றால், அவர் தன்னைத்தான் நம்பினார். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் என்கிற அந்த வாசகத்தை தன்னுடைய நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அதிகமாக எது தேவைப்படுகிறது என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார். அதிலே காகிதங்களால் ஆன கோப்பைகள், டம்ளர்கள் மற்றும் இந்த உறிஞ்சுகிற ஸ்ட்ரா போன்றவை இன்றைக்கு அதிகமான பயன்பாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்று சொல்கிறார்களே, இந்த சூழ்நிலைக்கு சாதகமான ஒரு நிலைமையை உருவாக்குகிற பொருளாகவும் அது இருக்கிறது என்பதனாலே காகிதம் சார்ந்த பொருள்களை தயாரிப்பது என்று அவர் முடிவு செய்கிறார். அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதன் காரணமாக கிடைத்த ஒரு நல்ல தொகையையும் மற்றும் சிறு சிறு தொகைகளையும் சேர்த்து எளிய அளவிலே ஆரம்பிக்கிறார். மிகச்சரியாக அவர் இட்ட கணக்கு சரியாக இருந்திருக்கிறது. என்னால் இந்த தொழிலை நன்றாக நடத்த முடியும், நன்று செலுத்த முடியும், நன்று கொண்டு செல்ல முடியும் என்று நம்பி அவர் ஆரம்பித்த அந்த காகிதம் சார்ந்த அந்த தயாரிப்புகள் இன்றைக்கு பெரிய வெற்றியை பெற்று நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டன. இன்றைக்கு வியப்பு என்னவென்றால், எண்ணற்றவர்களுக்கு அவர் இன்றைக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வேலையே பறிபோய்விட்டது என்று செய்வதறியாது திகைத்து நின்ற காலத்திலே நானும் ஒரு தொழில் முனைவோனாக ஆவேன், அதன் மூலமாக என்னுடைய வேலை பறிபோனது என்கிற நிலைமையை மாற்றி பலருக்கு நான் வேலை தருவேன் என்றவர் நம்பினார். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என்னால் அதை செய்ய முடியும், என்னால் அதை சாதிக்க முடியும் என்று எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையிலே பல படிகள் முன்னேறுகிறான். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியை பற்றி ஐயம் கொள்ளுகிறானோ, தன் மீதே ஐயம் கொள்ளுகிறானோ, என்னால் முடியுமா என்கிற கேள்வி எழுப்புகிறானோ, அவன் வாழ்க்கையிலே பெரிதாக சாதிக்க முடியுமா என்றால் இல்லை. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற துரை ராஜலிங்கத்தினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அவருக்கு சக்திக்கு மீறி அவருடைய தயாரிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. உடனே பலரும் கொண்டு போய் அவரிடத்திலே பல ஆர்டர்களை அவருக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதனால இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்பொழுது என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்து தருகிறேன் என்று தன்னால் என்ன முடியுமோ தன்னுடைய சக்திக்கு உட்பட்டதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய எல்லை கோடு என்பது தெரிந்திருக்கிறது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் என்பதை தவறாக எண்ணிக்கொண்டு ஏகப்பட்ட ஆர்டர்களை வாங்கி கொண்டு எவரிடத்திலுமே நல்ல பெயர் எடுக்காமல் கெட்ட பெயர் எடுத்தால் தொழில் என்னாவது? அவருக்கு அந்த வரையறை தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் வெற்றிகரமாக இந்த தொழிலே இருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நான் வேலை பார்த்த போது இருந்த என்னுடைய மனநிலையை விட இன்றைக்கு இருக்கிற மனநிலை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை நான் நம்பினேன், இன்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மனநிறைவோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது, பல பேருக்கு நான் வேலை அளிக்க முடிகிறது என்கிற மன நிறைவு எனக்கு இருக்கிறது. இந்த மனோபாவத்தோடு தான் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று துரை ராஜலிங்கம் என்கிற பொறியியல் பட்டதாரி, வேலை இருந்து நீக்கப்பட்ட பட்டதாரி, வருங்காலம் என்ன செய்வதென்று தெரியாமல் பல பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் திகைத்த காலத்திலே நான் சுயமாக தொழில் தொடங்குவேன், அதில் வெற்றிகரமாக வருவேன் என்கிற நம்பிக்கையில் இறங்கி இன்றைக்கு அதை சாதித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், எப்பேற்பட்டவர்களுக்கும் எந்த ஒரு வாழ்க்கையும் உத்தரவாதமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நிலைமைகள் மாறலாம், நம்முடைய அரியாசனைகள், நம்முடைய சிம்மாசனங்கள் பறிக்கப்படலாம். எந்த நிலையிலும் இல்லை இல்லை நான் மீண்டெழுவேன், என்னால் முடியும்,
எனக்கு நல்ல மாற்று இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சியை யாரும் பறிக்க முடியாது, நான் சாதிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு இறங்குகிறவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறார்களோ, மற்றவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று நாம் வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அதற்கு இணையாக நம் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்கள் மீது நம் மீது வைக்கிற நம்பிக்கை வேறு, நம் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை வேறு. மற்றவர்கள் மீது நம் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது நம்முடைய நாணயம், நம்முடைய நேர்மை, நம்முடைய சொல் சுத்தம், கை சுத்தம், இதை சார்ந்தது. ஆனால் நம் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அது உள்ளம் சார்ந்தது, அது ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு சக்தி உடையது. எனவே மற்றவர்கள் நம்மை எப்படி நம்புகிறார்களோ அதே போல நாம் நம்மை நம்ப வேண்டும். என்னால் முடியும் என்கிற ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு வாழ்க்கையை பார்த்தால் நம்முடைய எவ்வளவு பெரிய நிலைகள் மாறினாலும், என்ன சூழ்நிலைகள் நம்மிடந்து பறிக்கப்பட்டாலும் மீண்டும் அதை அடைய முடியும், அதையும் தாண்டி சிந்திக்க முடியும் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை நம்முடைய இளைஞர் துரை ராஜலிங்கம் விதிப்பதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை மாற்றிக்கொள்வோம். எந்த நிலையிலும் மனம் கலங்காமல் நம்பிக்கைகளோடு வாழ்க்கையை தொடர்ந்தால் நாமும் சாதனையாளர்களாக மாற முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.